இஸ்ரேல் அரசாங்கம் சிரியாவில் நிலவக்கூடிய சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஈரானுக்கு எதிராக சத்தமே இல்லாமல் சில முக்கிய நகர்வுகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த நகர்வுகள் இஸ்ரேலுக்கும் இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய அல்ஷாம் இயக்கத்தினருக்கும் இடையிலேயே பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் எடுக்கக்கூடிய அந்த நகர்வுகள் என்ன, அல்ஷாம் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டான்னு பார்க்க போகிறோம். கூடவே இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து சிரியாவுக்குள்ள கடந்த சில நாட்களாக கடுமையான தாக்குதல்கள் நடத்துறதுக்கான காரணத்தையும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் அரசாங்கம் எப்போ சிரியாவில் ஆசாத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டதோ அப்பையிலிருந்தே சிரியா மேலே கடுமையான தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே வர்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் நேற்று சிரியாவில் நடத்தின ஒரு தாக்குதல் ரெக்டர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டால் அளக்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ அந்த கருவியில் மெஷர் பண்ணுற அளவுக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் ஒரு நில அதிர்வையே சிரியாவில் ஏற்படுத்தி இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி கடுமையான தாக்குதல்களை சிரியாவில் நடத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா எல்லா நாடுகளுமே அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கின்னு சொல்லி எல்லாருமே இந்த அல்ஷாம்ங்கிற இயக்கத்தினர் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், எப்படியாச்சும் அல்ஷாம் இயக்கத்தினரை அவங்க பக்கம் இழுத்துக்கணுன்ற முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற நிலைமையில இஸ்ரேல் மட்டும் அல்ஷாம் கூட ரொம்ப சமாதானமாக போகாம அதுக்கு பதிலாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சிரியா மேல கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தாங்க. சிரியாவில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் விளைவாக இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மி அங்கே சிரியாவில் நிலைநிறுத்தி இருந்தாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் இப்போ ரீக்ரூப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கேட்கலாம், அதான் ரஷ்யாவுக்கு 2 பேஸை இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஷ்யா கிட்ட 2 பேஸ் மட்டும் இல்லைங்க, சிரியாவில் நிறையா பேஸஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ இப்போ இந்த 2 பேஸ் தவிர, ஒன்று நேவி பேஸ், இன்னொன்று ஏர் பேஸ், இது 2 தவிர மீதி எல்லா பேஸ்ல இருந்துமே ரஷ்யா அவங்களோட படைகளை பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பின்வாங்கி வரக்கூடிய ரஷ்ய படைகள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அல்ஷாம் இயக்கத்தினர் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை மீடியேட் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். ஸோ துருக்கி தான் ரஷ்யாவுக்கு இந்த 2 பேஸையும் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரஷ்ய படைகள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்ற உத்தரவாதத்தையுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்பா அப்போ துருக்கி அரசாங்கம் ரஷ்யாவுக்கு மற்ற மிலிட்ரி பேஸையுமே கொடுக்க சொல்லி அல்ஷாம் கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க முடியாது. காரணம், இந்த மிலிட்ரி பேசஸில் நிறையா சிரியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்குதுங்க. ஸோ இந்த வடக்கு பகுதி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சிரியா துருக்கி பார்டர் இருக்கக்கூடிய பகுதி, அல்ஷாமினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முதல்ல இருந்த பகுதியுமே கூட. ஸோ இங்கே தான் அல்ஷாம் இயக்கத்தினர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அடிக்கடி இந்த பகுதியில் தான் ரஷ்யாவுக்கும் அல்ஷாம் இயக்கத்தினருக்கும் இடையில சண்டைகளும் வரும். ஸோ இதனால தான் இப்போ துருக்கி அரசாங்கம் அவங்க பார்டர் கிட்ட, அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் எந்த ரஷ்யன் பேஸும் இருக்கக்கூடாது, வேற நாடுகளுடைய தலையீடுங்கிறதே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ரஷ்யாவுக்கு இந்த பேஸ் எல்லாம் கொடுக்க மறுத்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய படைகளை வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக தான் ரஷ்யா இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பேஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா இப்போ அவங்களுடைய முக்கியமான ஆயுதங்கள், படை வீரர்கள், இவங்க எல்லாத்தையுமே இமீடியட்டாக இந்த 2 பேஸுக்கு கூட மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஆனால் ஈரானுக்கு தாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. காரணம், இப்போ அவங்கள்ட்ட இங்கே பேஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஈரான் அரசாங்கம் வேக வேகமாக அவங்களோட பர்சனல்ஸ், படை வீரர்கள்னு சொல்லி IRGCயை சேர்ந்த எல்லாரையுமே சிரியாவை விட்டு வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஸோ ஈரான் ஹெசபுல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஆயுதங்கள் இப்போ சிரியாவை சுற்றி, முக்கியமாக சிரியா தலைநகரான டமாஸ்கஸை சுற்றி பல இடங்கள்லையும் ஆயுத கிடங்குகளில் வைக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. ஸோ இப்போ இதுதாங்க இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்குது. இப்போ எல்லாருமே ஒன்று கேட்கலாம், ஏன்பா அதுதான் இப்போ அல்ஷாம் இயக்கத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, அது மட்டும் இல்லை இவ்வளவு நாளாக இந்த ஆயுதங்களை சேஃபாக ஹெசபுல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்த ஈரான் அரசாங்கத்தினுடைய IRGC படைகளும் சிரியாவில் இப்போ இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆயுதங்களை யாருனாலையும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ இதில் இஸ்ரேலுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. எதனால் அப்புறமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக
ஈரான் சிரியாவுக்குள்ள இல்லைங்கிறது உண்மைதாங்க. அதே மாதிரி இது அல்ஷாமி இயக்கத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது உண்மைதான். ஆனா சிரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பொருட்கள் ஆயுதங்களை கடத்தக்கூடிய கும்பல்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் அரசாங்கம் நினைச்சா இந்த கும்பல்களுடைய உதவியை பயன்படுத்தி இந்த ஆயுதங்களை ஹமாஸுக்கோ இல்லை ஹெசபுல்லா இயக்கத்தினருக்கோ கடத்த முடியும். ஸோ என்னதான் அவங்க சிரியாவுக்குள்ள இல்லைனாலும் அவங்க ஆயுதங்கள் இங்கே இருக்குது, இதை எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொல்லி இந்த ஸ்மக்லர்ஸ்க்கு சொன்னாலே போதும், அவங்க அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கமும் ஜார்டனும் முந்தானேத்து ஒரு சீக்ரெட் மீட்டிங் கூட நடத்தியிருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரானோட ஆயுதங்கள்லாம் இருக்குது, நிறைய ஸ்மக்லர்ஸும் சிரியாவுக்குள்ள இருக்கிறாங்க, எங்கே இந்த ஆயுதங்கள் எல்லாம் மீண்டும் காசாவுக்குள்ள நுழைஞ்சிருமோன்னு சொல்லி இஸ்ரேலும் ஜார்டனும் அந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்திருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுத கிடங்குகள் எல்லாம் அழிச்சிடணும் அப்படிங்கிறதாங்க அவங்க டார்கெட். ஸோ அவங்க இப்போது இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் இப்போ தானே ஆட்சியை கவிழ்த்திருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் பவரை கன்சாலிடேட் பண்ணல. அதாவது சிரியா முழுக்க அல்ஷாம் இயக்கத்தினருடைய செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, சிரியாவுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் பேச்சுவார்த்தையும் நடத்தணும். ஸோ இப்போ இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போயே இந்த ஆயுத கிடங்குகளெல்லாம் அழிக்கணுங்கிறது தான் இஸ்ரேலினுடைய நோக்கம். அதனால தான் ரெகுலராகவே சிரியாவுக்குள்ளே இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அல்ஷாம் இயக்கத்தினரும் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் என்கேஜ் ஆகிருக்கிறதுனால அவங்களால இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேசவும் முடியாது. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பூரா மற்ற விஷயங்களில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அல்ஷாம் இயக்கத்தினர் சிரியாவை அவங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா அதன் பிறகு கண்டிப்பாக இஸ்ரேல்னால தாக்குதல் நடத்த முடியாது. இது இஸ்ரேலுக்கும் நல்லா தெரியும். ஸோ அதுதான் இவங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், நம்ம ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுத கிடங்குகளை அழிச்சிட்டோம்னா ஸ்மக்லர்ஸை வச்சு கூட அதை காசாவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அல்ஷாம் இயக்கத்தினர் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, ஈரான் அரசாங்கம் இப்போ என்னதான் இஸ்ரேல் அவங்க ஆயுத கிடங்குகளில் தாக்குதல் நடத்தினாலும் எதுவுமே பண்ண முடியாது. காரணம் அவங்களே சிரியாவை விட்டு எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஈரான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதங்களெல்லாம் இழந்ததுக்கு சமம் தான். அது எதுவுமே உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஈரானுக்கும் வேறு ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ இதை மட்டும் இஸ்ரேல் பண்ணலைங்க, இன்னொரு விஷயத்தையுமே பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவினுடைய கோலன் ஹைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் பாப்புலேஷனை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சிரியாவுக்கு சொந்தமாக இருந்தாலுமே கூட அதைய இஸ்ரேல் அரசாங்கம் கேப்சர் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கடந்த பல வருடங்களாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், இந்த கோலன் ஹைட்ஸுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ பேர்லேயே ஹைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு போர்னு வந்துட்டாலே யார் உயரமான இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்பவே சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் தாங்க இப்போ சிரியா, லெபனான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்குமே இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஏரியா. ஸோ இந்த பகுதியை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதன் மூலமாக இஸ்ரேல் அரசாங்கம் லெபனான்குள்ளே நடக்கிறதையும் வாட்ச் பண்ண முடியும், சிரியாவுக்குள்ளே நடக்கிறதையும் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இதை ஆக்குப்பை பண்ணி இவ்வளோ நாளாக வச்சுருந்தவங்க இப்போது இந்த இடத்துல மக்கள் தொகையை அதிகப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட இன்டகிரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை யாருமே பெருசாக நோட் பண்ணவே இல்லை. யுஏஇ அரசாங்கம் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சிரியாவுக்கு சொந்தமான பகுதியை நீங்கள் கேப்சர் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா யுஏஇ அரசாங்கம் ஆசாத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரு அரசாங்கம் தான். ஸோ அவங்களுமே சிரியாவில் இன்வால்வ் ஆகி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இஸ்ரேல் இந்த கோலன் ஹைட்ஸ் இந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணுறதும் பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வேறு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களெல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் இஸ்ரேல் தனக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எங்கே எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம இனி வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ஷாம் ஆட்சிக்கு வந்தாங்க, பவர் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு கோலன் ஹைட்ஸ் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அல்ஷாமுக்கும் இடையில் பிரச்சனைகள் வருமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.